பிரபலமான பின்னணி பாடகியாக இருக்கக்கூடிய ஜானகி அவர்கள் நேற்று இரவு வயது மூப்பின் காரணமாக காலமாயிருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அதனால் எல்லாருமே சோகத்தில் மூழ்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென்னிந்தியாவினுடைய பிரபலமான பாடகியான ஜானகி அவர்கள் வயது மூப்பின் காரணமாக காலமாயிருக்காங்க. இவங்களுக்கு வயது பார்த்திங்கன்னா 88 ஆகுதுங்க. வயது மூப்பு அப்படின்ற காரணத்தினால ஏற்கனவே நிறைய உடல்நல பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டிருந்த அவங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த நிலையில் மைசூரில் நேற்று இரவு அவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இதனால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சோகமானது ஏற்பட்டிருக்குன்னே சொல்லணும். தென்னிந்தியாவினுடைய நைட் ஏங்கல் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய பிரபலமான பின்னணி பாடகி தாங்க ஜானகி அம்மா. ஸோ அவங்களுடைய பேரிழப்பு பார்த்திங்கன்னா திரையுலகத்தினரையும் ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்குன்னே சொல்லணும். இந்தியாவினுடைய நைட் ஏங்கல் அப்படின்னு எல்லா தரப்பு ரசிகர்களாலும் திரைப்படத்துறையினாலும் வர்ணிக்கப்பட்டவர் அப்படின்னா அது ஜானகி அம்மா மட்டும்தாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 48,000க்கும் மேலே பாடல்களை பாடியிருக்காங்க. அதே போல் தென்னிந்தியாவினுடைய நைட் ஏங்கல் அப்படின்ற ஒரு புகழுக்கு சொந்தக்காரராக இருந்தவரும் இவங்க தான். ஏன்னா பிரபல பாடகியாக இருக்கக்கூடிய ஜானகி அம்மா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி இப்படின்னு பல்வேறு மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காரு. ஸோ நிறைய பாடல்களை தானே எழுதி இசையமைத்து கூட பாடியிருக்காருன்னு தான் சொல்லணும். மேலும் இவர் பார்த்திங்கன்னா சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதுகள் 4 முறை வாங்கியிருக்காங்க. 1938 ஆந்திராவில் இருக்கக்கூடிய குண்டூர் மாவட்டம் பல்லப்பட்லா என்ற ஊரில் தெலுங்கு பிராமண குடும்பத்தை சார்ந்த ராமமூர்த்தி சத்தியவதி தம்பதியினுடைய மகளாக பிறந்தவங்க தாங்க ஜானகி அம்மா. இவங்க சின்ன வயசுலேயே பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது இசையில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது அப்படின்றதுனால 3 வயசுலேருந்து 10 வயசு வரைக்குமே இசையை கற்றுட்ருக்காங்க. முதல் மேடை நிகழ்ச்சியில் இவங்க பாடினப்போ அவங்களுக்கு வயது பார்த்திங்கன்னா 9 தாங்க. நாதஸ்வர மேதை பைரசாமி அப்படின்றவர்கிட்ட முறைப்படி இசைப்பயிற்சி எடுத்தாங்களாம். அதே போல் இந்திய வானொலி நடத்தின பாட்டு போட்டியில் 1956 பங்கேற்று 2வது பரிசு பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க சென்னைக்கு வந்தாங்களாம். ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒப்பந்த அடிப்படையில் பாடகியாக நியமிக்கப்பட்டவங்க தான் ஜானகி அம்மா. 1957 வெளியான விதியின் விளையாட்டு அப்படின்ற படத்தில் பெண் என்ன ஆசை பாலா போனது ஏனோ அப்படின்ற ஒரு பாடல் மூலமாக பின்னணி பாடகியாக அறிமுகமானவங்க தான் ஜானகி அம்மா. இந்த பாடல் வெளியான மறுநாளே பார்த்திங்கன்னா தெலுங்கில் எம்எல்ஏ அப்படின்ற படத்தில் ஞாச அடியார் அப்படின்ற பாடலில் கன்சல்டாவோட இணைந்து பாடினாங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய படங்களில் பாடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வந்ததாம். முதல் ஆண்டிலே பார்த்திங்கன்னா 6 மொழிகளில் 100 பாடல்களை பாடி முடித்த ஜானகி கடந்த 1957 இருந்து தான் தமிழ் மொழியில் பாடவே ஆரம்பிச்சிருக்காங்க. மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்தி, சிங்களம், வங்காளம், சமஸ்கிருதம், ஒடியா, குஜராத்தி, ஆங்கிலம், கொங்கணி, துளுது, ஜப்பான், ஜெர்மன், படுகா, பஞ்சாபி உள்ளிட்ட இன்னும் ஒரு சில மொழிகளிலும் பாடி இவங்க அசத்தியிருக்காங்க. ஸோ இத்தனை மொழிகளில் பாடின புகழுக்குரியவங்க அப்படின்னா அது ஜானகி அம்மா மட்டும்தாங்க. 17 மொழிகளுக்கு மேலே பாடின ஒரே பாடகி அப்படின்ற பெருமையும் இவங்களுக்கு இருக்குது. இவ்வளோ பெரிய சாதனையை படைத்த அவங்களுக்கு இது ஒரு பெரிய சாதனையாகவே தெரியலையாம். ஏன்னா இவங்களுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ரொம்பவே தன்னடக்கத்தோடு குறிப்பிட்டிருந்தார். அதே போல் கடந்த 1992 இலங்கையில் நடந்த ஒரு விழாவில் அவருக்கு ஞானகான சரஸ்வதி அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் பல பக்தி பாடல்களை தானே எழுதி இசையமைத்து பாடியிருக்காரு. மௌன போராட்டம் என்ற தெலுங்கு படத்துக்கு முதல்ல அவர் இசையமைச்சாருங்க. ஜானகி அம்மாவுடைய கணவர் ராம் பிரசாத் காலமானதுக்கு அப்புறமா அவருடைய மகன் முரளி கிருஷ்ணாவோட சென்னையில் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. சென்னையிலே வாழ்ந்துட்டு இருந்த அவங்க தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக மீண்டும் அவங்களுடைய ஊருக்கே அதாவது மைசூருக்கே போயிருக்காங்க. இப்போ அங்கே தான் அவங்க காலமாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வசிச்சுட்டு வந்த போவே பார்த்திங்கன்னா இனி சினிமாவில் நான் பாட மாட்டேன் அப்படின்னும் ஒரு இசை நிகழ்ச்சியில் அறிவிச்சிட்டு தான் அவர் திரும்ப அங்கேயே போயிட்டு ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய ஒரே மகனான முரளி கிருஷ்ணா திரைப்படங்களில் பாடலை அப்படின்னாலுமே கூட தெலுங்கில் சில படங்களில் நடிச்சிருக்காரு. அவருக்கும் உடல்நலவு குறைவு காரணமாக இருந்தப்போ கடந்த ஜனவரி 22 தான் அவரும் பார்த்திங்கன்னா மரணம் அடைஞ்சிருக்காரு. தன்னுடைய மகனுக்கு போன ஒரு இழப்பே பார்த்திங்கன்னா ஜானகி அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்ததுங்க. தன்னுடைய ஜானகி அம்மாவுக்கு ஒரே ஒரு துணையாக இருந்த தன்னுடைய மகனும் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்றதுனால ரொம்பவே கவலைப்பட்டுட்ருக்காங்க. 2014 வெளியான வேலையில்லா பட்டதாரி அப்படின்ற படத்தில் நடிகர் தனுஷோட இணைந்து அம்மா அம்மா பாடலை பாடின ஜானகி அம்மா தொடர்ந்து பேபி அப்படின்ற படத்துலையும் பாடியிருந்தாங்க.
திருநாள் அப்படின்ற படத்துலையும் ஸ்ரீகாந்த் தேவா இசையில் தந்தையும் யாரோ தாயும் யாரோ அப்படின்ற பாடலையும் வந்து பாடியிருக்காங்க. அதே போல் 1986 தமிழக அரசு வழங்கின கலைமாமணி விருது, கடந்த 22 ஆண்டு கேரள அரசு வழங்கிய சிறப்பு விருது, அதோடு பார்த்திங்கன்னா 4 முறை சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது அப்படின்னு எக்கச்சக்கமான விருதுகளை எல்லாம் வாங்கி குவிச்சிருக்காங்க. இருந்தாலுமே கூட இவங்களுக்கு அந்த விருதுகள் எதுவுமே வந்து பெருசாக தெரியலையா. அவங்க எந்த விஷயத்த பெருசாக நினச்சிருந்தாங்க அப்படின்னா, ரசிகர்களுடைய அன்பு தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுபோல் பல விருதுகளை அவங்க வாங்கி குவிச்சிருந்தாலுமே கூட அரசாங்கம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்த தேசிய விருது, அதாவது ஜானகி அம்மா பத்மபூஷன் விருது வாங்க மறுத்துட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது கடந்த 2013 தான் தனக்கு பத்மபூஷன் விருது கொடுப்பதாக ஒன்றிய அரசு வந்து அறிவித்திருந்ததாம். அவங்க அந்த விருதை வந்து ஏற்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த விருது தன்னுடைய 50 ஆண்டு கால அனுபவத்துக்கு மிகவும் தாமதமாகவே வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தாராம். இந்த கருத்து அப்போ வந்து ரொம்பவே பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. 1980 மலையாள படத்துக்கும், அதே மாதிரி 1984 தெலுங்கு படத்துக்கும் தேசிய விருதுகளை வந்து வாங்கியிருக்காங்க ஜானகி அம்மா. 14 முறை கேரள அரசினுடைய சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதும், 7 முறை தமிழக அரசினுடைய சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதும், 10 முறை ஆந்திர அரசினுடைய சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 1976 பாரதி ராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையமைத்த 16 வயதினிலேயே என்ற படத்தில் பாடியிருந்த செந்தூர பூவே செந்தூர பூவே அப்படின்ற ஒரு பாடல் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுன்னே சொல்லலாங்க. இந்த பாடல்கள் எல்லாமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய செம ஹிட் ஆனிச்சிங்க. அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவினுடைய பட உலகம் மற்றும் இசைத்துறையில் தனி முத்திரையை வந்து பதிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். பாடலில் பொதிந்திருக்கக்கூடிய உணர்ச்சி, அதாவது நடிகைகளுக்கு வந்து ஏற்ற வகையில் குரலை மாற்றி பாடக்கூடியவங்க தான் ஜானகி அம்மா. குழந்தை போல மழலை குரலிலும் பாடுவதிலும் வல்லவர் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பாக்கியராஜ் அவர்கள் இயக்கி நடித்த மௌன கீதங்கள் என்ற படத்தில் டாடி டாடி ஓ மை டாடி உன்னை கண்டாலே ஆனந்தமே அப்படின்ற பாடலை கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் கிடைக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு காரணமே இவருடைய அந்த உற்சாகமான மழலை குரல் தாங்க. இவங்க பாடினாங்கன்னா குழந்தையோட குரலா, குமரியினுடைய குரலா, காதலினுடைய ஏக்கமா, காதலனுடைய கிறக்கமா அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குமா. எல்லா உணர்ச்சிகளையும் தன்னுடைய குரலில் எளிமையாக கொண்டு வரக்கூடிய இவங்க அந்த அளவுக்கு திறமை பெற்றவங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தென்னிந்தியாவினுடைய பட உலக இசை அமைப்பாளர்களில் ஏகோபித்த முதல் தேர்வாக இருந்து பல்வேறு விதமான சாதனைகளை எல்லாம் படைத்தவரும் இவர்தாங்க. அவர் பாடின பாடல்களை கேட்டாலே எல்லாருக்குமே உற்சாகமானது பிறந்துடும். இப்படி எல்லாருடைய மனதையும் கொள்ளை கொண்ட ஜானகி அம்மா நேற்று காலமாகியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாருமே வந்து ஆழ்ந்த இரங்கல்களை வந்து பதிவு செய்யுங்க.